வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்னைக்கு சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோயாஸுக்கு வானலில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். சோயாஸை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். புளிஞ்சு சோயாஸை கொதிக்க வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சோயாவுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். வெங்காயம் செவக்கிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன் கலராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சோயாஸை போட்டுக்கலாம். இது சுடு தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ சோயாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். இதோட இப்போ சோயாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா பெரட்னாப்பில் செய்கிறதுக்கு நான் செய்ய போகிறேன். செமி கிரேவி பதத்துக்கு செய்கிறேங்க நான். பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கலக்கி விட்டு மூடி வைக்கலாம். இப்போ இந்த சோயா வேகணும். மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ சோயாஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க. இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ சோயாஸ் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இது செமி கிரேவி பதத்துக்கு பாருங்கள், ரொம்ப கிரேவியாகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நுணுக்கி விட்டுட்டு இதை அப்படியே தூவி விட்டுடலாம். கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா தூவி விட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். டேஸ்டான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி அப்படியே தூவிடலாங்க. டேஸ்டான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.